நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் உற்சாகப்படுகிறீங்க. சரியாக 6:30 நீங்கள் ஆயத்தமாக வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, காத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். நாம் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக அப்படின்னு இந்த நிருபத்தை முடிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் காத்துக்கொள்ள மறக்கிறோம். காத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை நாம் காத்துக்கொள்வதில்லை. எல்லை மீறி பல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு லிமிட்டேஷன் நமக்கு இல்லை. ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்னா நம்ம உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பது நமக்கு சில நேரத்தில் தெரிஞ்சுமே அதை நம்ம செயல்படுத்துறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையில் நீங்கள் உடன்படுவீர்களானால், நீங்கள் அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், நிச்சயமாக உங்களுக்கு பேசுகிற வார்த்தையில் உங்களுக்கு ஒரு கவனம் உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஒரு 3 காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 21, 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. உன்னுடைய இருதயம் என்னுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. 21ஆம் வசனம். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 24 வாயின் தாறுமாறுகள். 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். கவனிங்க. முதலாவது நாம எதை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சாலமோன் இங்கே இந்த அதிகாரத்தில் அவர் வலியுறுத்துறார் அப்படின்னா, இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இருதயம் காத்துக்கொள்ளப்படுகிறதா? இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் காத்து கொள்ளப்படுகிற அனுபவத்தில் நீங்கள் வாழ்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை காவல் பண்ணியிருக்கீங்களா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு பொருந்துமா? உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பாருங்க. சிலருடைய இருதயத்துக்குள் எந்த ஒரு காவலுமே கிடையாது. அது மனம் போன போக்கில் இன்னைக்கு அதனுடைய நினைவுகள், அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு தாறுமாறாக இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் பார்த்தா இப்படியும் யோசிப்பாங்களா, இப்படியும் சிந்திப்பாங்களா, இப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருதயத்தின் நினைவுகள் இருக்கிறது. சிலர் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அருவருப்பா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சாலமோன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாமல் போயிட்டு ஆண்டருடைய அந்த கட்டளைகளை மீறினார்.
ஆண்டவருடைய வார்த்தையை மீறினாரு. ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் இருதயம் அது ஏற்றுக்கொள்ளாம மீறிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில இருதயம் மீறி வாழ்ந்ததுனால எத்தனையோ விதமான சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால அவர் எழுதுறாரு, அவர் சொல்றாரு, நீ எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளு. இருதயம் காத்துக்கொள்ளப்படணும். இருதயம் காத்துக்கொள்ளப்படலைன்னா நிச்சயமா ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில தனியா உட்கார்ந்து நம்ம விசாரிச்சோம்னா, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா, நீங்க சமாதானமா இருக்கீங்களா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, மனம் திறந்து யாராவது பேசக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க அதுதான் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு. இருதயம் காத்து கொள்ளப்படாம நீங்க செய்யற எத்தனை துணிகரமான செயல்ல உங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்குதா? இல்லையே. கொஞ்ச நேரம், சொற்ப நேரம் தான் அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் அந்த நிம்மதியும் உங்க வாழ்க்கையில உங்க இருக்கு. பின்பு அது முடிந்த பிறகு உங்களை ஒரு குற்ற மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கல்லவா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலைமையில நீங்க வெளியே வரணும், நீங்க விடுவிக்கப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. உன் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு ஒப்புக்கொடு. எல்லா காவலோடுனா அப்போ சங்கிலி போட்டு அல்லது வேற ஏதாவது கயிறை வச்சு கட்டிடலாமா? இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் காத்துக்கொள்ளப்படணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால தான் காத்துக்கொள்ளப்படணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடிய நினைவுகளாகவே இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கும் போது உன் நினைவு, உன் இருதயத்தினுடைய தோற்றங்கள், உன் இருதயத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அசைவுகளும் அவருக்கு பிரியமானதாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் காத்துக்கொள்ளப்படணும். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. 2026 இருதயத்தின் தாறுமாறுகள் மாற்றப்படுவதாக, இருதயத்தில் காணப்படுகிற தேவையில்லாத சிந்தனைகள் மாற்றப்படுவதாக, இருதயத்தில் காணப்படுகிற தேவையில்லாத உலகத்தினுடைய ஈடுபாடுகள் மாறுவதாக. காத்துக்கொள்ள ஒப்பு கொடுங்க. காத்துக்கொள்வது என்றால் என்ன? மீறி நடக்காமல் ஒரு லிமிட்டேஷனுக்குள் அல்லது ஒரு ஒழுங்குக்குள், ஒரு கட்டளைக்குள் உட்படுவது. உலகத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்கிற ஒரே ஒரு புஸ்தகம் எங்கள் கைகளில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் ஒன்றுதான். உங்கள் கைகளில் இருக்கிற வேத புஸ்தகம் ஒன்றுதான் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய சரியான வழிகாட்டி. இந்த வழிகாட்டியை உங்க வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் படித்து அந்த வழியை உங்க வாழ்க்கையில் தெரிவு செய்து அதில் நடக்க பழகிறீர்களோ அப்பொழுது உங்கள் இருதயம் காத்துக்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற ஆவிக்குரிய சபைக்கு போற, சபையில பல வருடமாக இருக்கிற நீங்க கூட உங்க இருதயம் காத்துக்கொள்ளப்படாம இன்னைக்கும் மனம்போன வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்கன்னா, இதுதான் கடைசி நாள். உங்களுடைய இருதயத்தில் மாற்றம் வரணும். காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கணும். தனிப்பட்ட ரீதியில் உங்களை பார்த்தா கர்த்தர் பேசுறாரு, உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் இருதயம் காத்துக்கொள்ளப்படணும். எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளப்படணும். எல்லா காவலையும் இழந்து போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது காத்துக்கொள்ள வேண்டிய காரியம், காத்துக்கொள்ள வேண்டியது இருதயம். இரண்டாவது எது காத்துக்கொள்ளப்படணும், எதை காத்துக்கொள்ள வேண்டும்? சங்கீதம் 34 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34 13 உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நல்லா கவனிங்களேன். நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பொல்லாப்புக்கு விலக்கி காக்கணும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில நாவை காத்துக்கொள்றதே இல்லை, நாவை காத்துக்கிடுறதே இல்லை. யூதா எழுதுறாரு, நாவு நெருப்புன்னு எழுதுறாரு. ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொளுத்திரும், அழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிறோம்.
கவனமாக பேசணுங்க, ஜாக்கிரதையாக பேசணுங்க, யோசித்து நிதானமாக பேசணுங்க. நிதானம் தவறி பேசி வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை உடைத்து நொறுக்கிறோம். ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு காரணமாயிரும், ஒரு மனிதன் துன்மார்க்கமாக மாறுவதற்கு காரணமாயிரும், ஒரு மனுஷன் பாவம் செய்வதற்கு காரணமாயிரும். ஜாக்கிரதை. நம்மளை கேட்க யாருமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் பேசலான்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்து கொள்ளப்படாமல் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். மனுஷர் பேசு வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். எதனாலும் பேசலாமா, எப்படினாலும் பேசலாமா. சிலர் சொல்லுவாங்க, இவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை சொல்ல, அவனுக்கு ஒன்றும் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு உலக மனுஷன் ஒதுங்கி போகலாம். ஆனால் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண்டுடைய ஊழியத்திற்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு ஒரு 24 வருஷமாக நான் பார்க்குறேன், அநேகருடைய வாழ்க்கையில் அதிகமாக பேசினவங்க இன்னைக்கு அழிந்து போயிட்டாங்க. அதிகமாக பேசினவங்க இன்னைக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறாங்க. இருந்த இடம் காணாமல் போயிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டாம். உங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலைக்கு காக்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் ரொம்ப பேசுகிற ஆளு தான், நான் இச்சையாக பேசுகிற ஆளு தான், நான் அவதூறாக பேசுகிற ஆளு தான், என் நாவு பொல்லாப்புக்கு இடம் கொடுத்தது உண்மைதான், நான் இனி அப்படி பேச மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உங்கள் நாவு பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ள ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாவு ரொம்ப முக்கியங்க, நாவு ரொம்ப முக்கியம், பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த நாவை ஆண்டவருக்காக கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் துன்மார்க்கமான வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, பாவமான வார்த்தை, ஆனால் இன்னி பரிசுத்தராகி உண்மை குறித்து பேச நான் ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுங்களேன். கர்த்தர் உங்களை அழகாக பயன்படுத்துவார், உங்களை அழகாக பயன்படுத்துவார். இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிக்கிற நாட்கள் வரைக்கும் தான் ரொம்ப கவனமாக பேசுவாங்க. கண்டிக்க ஆள் இல்லாமல் போயிட்டா எதையும் பேசுவோம். என்னை கேட்க யார் இருக்கா? ஆலோசனை கொடுத்தவங்கள கூட அசிங்கமாக பேசக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நாவை பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையை கேளுங்க. நான் அந்த ரொம்ப கவனமாக பேசுவேன், காத்துக்கொள்வேன், நாவை நான் காத்துக்கொள்வேன். வேத வசனத்தை பேசுங்க, கர்த்தரை துதிச்சு பாடுங்க. ஏன் அதுக்கு நீங்கள் உங்கள் நாவை பயன்படுத்துறதில்ல? அதுக்கு பயன்படுத்துங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5:1 வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ என்ன செஞ்சுக்கோ? காத்துக்கொள். சரி. மூன்றாவது, நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ளும். நடைன்னு சொன்னால் என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய முறை, அதான் நடை. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ என்ன செஞ்சுக்கோ? காத்துக்கொள். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு அங்கே பிரசங்கி எழுதுறார். அன்பானவர்களே, உங்கள் நடை எப்படி இருக்கு? உங்களுடைய நடை பாவனை எப்படி இருக்கு? அப்படி நீங்கள் யோசிங்களேன். உங்களுடைய நடையெல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கா? உங்களுடைய நடை பாவனை எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கா? அதை காத்து கொண்டீங்களா? ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அடுத்தவங்களை கவரக்கூடிய, அடுத்தவங்களை இழுக்கக்கூடிய, அல்லது அடுத்தவருடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு சுபாவம் நிறைந்த ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவாலயத்துக்கு போகிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதே செயல்பாடில் அதே முறையின்படி நீங்கள் ஒரு மனிதனை விழுந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடை இருக்கும்னா அதை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். உலகத்தில் வாழ்ந்தது போல தேவாலயத்தில் நீங்கள் அப்படி இருக்க முடியாது. உலகத்தில் இன்னொரு மனிதனை விழப்பண்ணினது போல தேவாலயத்தில் இன்னொரு மனிதனை விழப்பண்ணக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருக்கக்கூடாது. அது ஆணுக்கும் பொருந்தும், அது பெண்ணுக்கும் பொருந்தும்.
நான் அழகா இருக்கிறேன், நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன், நான் பணக்காரனா இருக்கிறேன், நான் பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது ஒருடைய தகுதி இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட நடைகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சபையில் வந்து நீங்கள் துணிகரமாக நிற்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையின் அடையாளம் ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையின் அணுகுமுறை ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் தேவனுடைய பார்வையில் கண்காணிக்கப்படுது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழகும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அறிவும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பதவியும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பணமும் தொடர்ந்து நம்மோடு கூட இருக்குன்னு சொல்லி எவராலையும் சொல்ல முடியாது. அடுத்த செகண்டே அது மாறும். ஜாக்கிரதை, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அழகும் அறிவும் பணமும் பதவியும் அவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் இருக்கணுமே தவிர இன்னொரு மனிதனுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் காத்துக்கொள்ளணும். 3 காரியங்கள் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். முதலாவது, உங்கள் இருதயம் தேவ வார்த்தையினால காத்துக்கொள்ளப்படணும். 2வது, உங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கிடணும். 3வது, நடைய தேவாலயத்துக்கு போகக்கூடிய நீங்கள் உங்கள் நடையை காத்துக்கிடணும். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் உங்கள் நடையை காத்துக்கிடணும். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கொள்ளப்படலைன்னா 2026 உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமும் நடக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளாமல் எப்படி வாழ்ந்தாலும் என்ன ஆண்டவர் ஆசீர்வச்சிருவார், எப்படினாலும் ஆண்டவர் என்ன நடத்திடுவார்னு சொல்கிற அந்த குருட்டு விசுவாசம் ஒரு நாளும் பலிக்காது. குருட்டு நம்பிக்கை ஒரு நாளும் பலிக்காது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கும்னா, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இப்பொழுது முழங்கால் படுவீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிங்க. நான் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை காத்துக்கிடணும், என்னுடைய வாயை நான் காத்துக்கிடணும், நாவை காத்துக்கிடணும், என்னுடைய நடை பாவனைகளை நான் காத்துக்கொள்ளணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்குற அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளோடு பேசுனீங்க. உண்மையாகவே இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை அசைத்திருக்குமானா, ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரும்படி நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருப்பீங்கன்னா, மெய்யாகவே இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. வாழ்க்கை மாறட்டும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னா, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுத்த மறவாதிருங்க. தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகள் எங்களுடைய ஊழியத்தில் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாசுவா டிவிக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவீங்கன்னா, கருவந்தாவிலே மக்கனாயும் சபை நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க எந்த சபைக்கும் போகாதவங்க எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்புவீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க விரும்புகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.